Hello friends, welcome to Fantasy Gurutham YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆன்ல கொடுங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ப்ரோ கபடில இருக்கிற 55வது மேட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாட்னா பேரடைஸ் vs பெங்கால் வாரியர்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் அந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸோட சின்ன அனலைஸ் தான் வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி நவம்பர் வந்து நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 8 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஓகே, இப்போ நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணல மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம்ல வந்து உங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஆகட்டும் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலியமா வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே, பாருதா நீங்களும் நம்ம எக்ஸல் 11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கான்டெஸ்ட்ல ப்ளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். மற்ற ஆப்புக்கு நம்ம எக்ஸல் ஆப் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸா மணி எவ்வளவு டிஃபரன்ஸ் சைஸ்ல வருது உங்களுக்கு தெரியும். நம்ம எக்ஸல் ஆப்ல லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ மற்ற ஆப்புக்கு நம்ம எக்ஸல் ஆப்புக்கும் நிறைய மணி டிஃபரன்ஸ் சைஸ்ல வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல ப்ரோ கபடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு அப்படிங்கிறது ஒன்று அறிவிச்சிருக்காங்க. 10 லட்ச ரூபாய் பிரைஸ் ஒர்த்து உள்ள கிவ் வந்து கொடுக்குறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்து ட்ரிப், செகண்ட் பிரைஸ் கோவா ட்ரிப், 3வது 4வது 5வது இந்த 3 பிரைஸுமே ஐபோன் 16, 14, 15 இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. முதல் 5 பிரைஸுமே நல்ல ஒரு வேல்யூவான பிரைஸா தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம நம்ம எக்ஸலோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஓகே, பாருதா ரெண்டு டீம்ல இருக்க ப்ராப்பர் சர்வீஸ் யார் யார் இருக்கா அப்படின்னு டீட்டெயில் வந்து பார்த்துரும். பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் மணிவிந்தர் சிங் ரைட் ரைடர், நிதின் குமார் ரைட் ரைடர், சுசில் காம்பர் ரைட் ரைடர். ஸோ பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் 3 ரைடருமே ரைட் ரைடர் தான் வந்து இருக்காங்க. அதுதான் மயூராகரம் ரைட் கவர், நிதிஷ்குமார் ரைட் கார்னர், பிரவீன் தாக்கூர் லெஃப்ட் கவர், ஃபைசல் அட்ராஜலி லெஃப்ட் கார்னர் வந்து பிளே பண்றாங்க. லாஸ்ட் மேட்ச் சுசில் காம்பர் பிளேயிங் 7ல வந்து இல்ல, பட் சப்ஜெக்ட் பிளேயரா உள்ள வந்தாரு. இந்த தடவை 7ஸ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. பார்த்தா பாட்னா பேரடைஸை பொறுத்த வரைக்கும் தேவ்நாத் ஒரு ரைட் ரைடர், சந்தீப் ஒரு ரைட் ரைடர், அயன் ஒரு லெஃப்ட் ரைடர் வந்திருக்காரு, நவதீப் ஒரு லெஃப்ட் கவர், சுபம் சிண்டு ரைட் கார்னர், தீபக் சிங் ரைட் கவர், அங்கித் வந்து லெஃப்ட் கார்னர் வந்து பிளே பண்றாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நவதீப் ஸோ 7ஸ்ல கிடையாது, சப்ஜெக்ட் பிளேயரா வந்து பிளே பண்ணாரு. சப்ஜெக்ட் ஃபேண்டசி பிளேயர் அவர் வந்து கிடைச்சிருச்சு. இந்த மேட்ச் மோஸ்ட் ப்ராபபிலி 7ஸ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல சப்ஜெக்ட் பிளேயர் சுதாகர். ஸோ மேட்ச் ஒரு முக்கியமான தருணத்துல வந்து சப்ஜெக்ட் பிளேயர் சுதாகர் வந்து உள்ள இறக்கிறாங்க. அவர் வந்து பாயிண்ட் எடுத்து கொடுக்கணும் ஒரு ப்ரெஷர் வந்து கொடுத்துட்றாங்க. எப்படி அதுலயும் வந்து ஒரு 2 or 2 seconds சம்திங் டச் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து எடுத்து கொடுத்துட்றாரு. ஸோ சப்ஜெக்ட் பிளேயர்ஸையும் நம்ம வந்து இதுல ஆட் பண்ணி கொஞ்சம் வந்து 7s வந்து பார்ப்போம். இப்ப ரெண்டு டீமுக்குடைய ரைடர்ஸ் அண்ட் டிஃபெண்டர்ஸ் யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பெங்கால் வாரியர்ஸ் இருக்கக்கூடிய ரைடர்ஸ் மணிந்தர் சிங் அண்ட் நிதின் குமார். ஸோ நிதின் குமார் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி ரைடரா வந்திருக்காரு. ஸோ ஓவராலா அவர் 45 இருந்து 50+ ரைடிங் போறாங்கன்னா அதுல 25+ ரைடிங் வந்து பாத்தீங்கன்னா நிதின் குமார் தான் வந்து பாரு. பாதிக்கு பாதி நிதின் குமார் வந்து போயிடுவாரு. பேலன்ஸ் இருக்க ரைடர் மணிந்தர் சிங்கும் சுசில் காம்பருக்கும் வந்து ரைடிங் படி போவாங்க. இதுல நிதின் குமார்ட்ட இந்த மேட்ச் நம்ம ஒரு 10ல இருந்து ஒரு 12 டச் பாயிண்ட் அப்படிங்கிறத ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். மணிந்தர் சிங் இருந்து நம்ம ஒரு 6ல இருந்து ஒரு 7 டச் பாயிண்ட்டும், சுசில் காம்பர் ஒரு 3ல இருந்து ஒரு 4 டச் பாயிண்ட் அண்ட் பிளஸ் ஒரு டேக்கல்ஸ்லயும் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு இந்த பர்டிகுலர் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும். இதுல நிதின் குமார் ஒரு 10ல இருந்து ஒரு 16 டச் பாயிண்ட் எடுக்கிறாருன்னா டீம்ல இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆவரேஜா ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மணிந்தர் சிங் இருந்து நம்ம ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். சுசில் காம்பர் ஸோ டேக்கல்ஸ் பண்றாரு அண்ட் ஒரு 3 டச் பாயிண்ட் எடுத்துட்டாரு அப்படின்னாலும் ஓவரால் இவருக்கும் ஒரு 50ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படின்னு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இப்ப நம்ம ரைடர்ஸ் வந்து பார்த்துட்டோம். அதாவது பெங்கால் வாரியர்ஸ் இருக்கக்கூடிய ரைடர்ஸ் யார் யாரு, அவங்க என்ன மாதிரி ரைடர்ஸ் அப்படிங்கறத பார்த்துட்டோம். இதுக்கு என்ன மாதிரி டிஃபெண்டர்ஸ் பாட்னா பேரடைஸ் வந்து நம்ம பிக் பண்ணணும் பாத்தீங்கன்னா லெஃப்ட் கார்னர்ல இருக்கக்கூடிய அங்கித். காரணம் என்ன பாத்தீங்கன்னா பிரைமரி ரைடர் ரைட் ரைடர். பிரைமரி ரைடர் நிதின் குமாரும் ரைட் ரைடர் இருக்காரு. செகண்ட் ரைடர் மணிந்தர் சிங் ரைட் ரைடர். அதர்வைஸ் இவங்களுக்கு அப்புறம் ரைடிங் போகக்கூடிய சுசில் காம்பருக்கும் அது பாத்தீங்கன்னா ரைட் ரைடர் இருக்கிறதுனால 3 ரைடர்ஸுமே, அதாவது பெங்கால் வாரியர்ஸ் இருக்கக்கூடிய 3 ரைடர்ஸுமே ரைட் ரைடர் இருக்கனால
ஆப்பனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய அங்கித் இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. கிட்டத்தட்ட 4ல இருந்து ஒரு 5 டேக்கல்ஸ் வரையும் சக்சஸ்ஃபுல் டேக்கரா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது 4ல இருந்து 5னா ஒரு 100+ ஃபேண்டசி பாயிண்ட், அதாவது நான் வந்து டேக்கல்ஸ் கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட் மட்டும் தான் சொல்றேன் ஒழிய எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட் நான் கணக்குல சேர்க்கவே கிடையாது. ஒரு 5 டேக்கல்ஸ் பண்ணிட்டாருன்னா 100+ ஃபேண்டசி பாயிண்ட். நம்ம ஆவரேஜா ஒரு 4 சக்சஸ்ஃபுல் டேக்கல்னு வச்சுக்கோமே, ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம அங்கிட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சோ அங்கித் லெஃப்ட் கவர்ல இருக்கனால ரைட் கவர்ல இருந்து அவர் கவர் பண்ற வயசுல வந்து பாத்தீங்கன்னா தீபக் சிங் வந்து இருப்பார். அதாவது 3 ரைடருமே ரைட் ரைடரா இருக்கனால லெஃப்ட் கார்ல தான் வந்து அடிப்பாங்க. அதுக்கு கவர் பண்ற வயசுல வந்து பாத்தீங்கன்னா தீபக் சிங் இருக்கனால இந்த மேட்ச் தீபக் சிங் நம்ம 3 சக்சஸ்ஃபுல் டேக்கல் அப்படிங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஆவரேஜா ஒரு 60ல இருந்து ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தீபக் சிங்கை பொறுத்தவரைக்கும். சோ தீபக் சிங்கும் அங்கித்தும் இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. அதர்வைஸ் வேற யாருக்காவது இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வேற யாருக்கும் பெருசா ஃபேண்டசி இன்க்ரீஸ் ஆகாது. மோஸ்ட்லி சுபம் சிண்டேக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1ல இருந்து ஒரு 2 டேக்கல் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நவதீப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேக்கல்ஸ் அப்படிங்கறத ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. சோ இதுதான் இவங்களுக்கு கிடைக்கிற ஃபேண்டசி பாயிண்டா வந்து இருக்கும். அடுத்ததான் பாட்டா பேடிஸ் கூட ரைடர்ஸ். சோ இதுல தேவ்நாக் ஒரு பிரைமர் ரைடர், செகண்ட் ரைடரா வந்து அயன் இருக்காரு. சோ இதுல 2 பேருமே ஒரு இம்பார்ட்டன்ட் பேர் வந்து கொடுத்துருப்பாங்க. 2 பேருமே ஈக்குவல் பாயிண்ட்ஸ் தான் வந்து கிடைக்கும். லாஸ்ட் ரீசனா இருந்த ஒரு 3-4 மேட்ச் பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே ஒரு ஈக்குவல் பாயிண்ட்ஸ் தான் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. இதுல தேவ்நாக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6ல இருந்து ஒரு 7 டச் பாயிண்ட் எடுக்கிறாருன்னா அயன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 டச் பாயிண்ட் அண்ட் போனஸ் பாயிண்ட் சம்திங் கிடைக்குது, இல்ல டேக்கல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஈடுபடுறாரு. சோ அதுல அயனுக்கு வந்து சம்திங் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைக்குது. இதுல தேவநாகிட்ட நம்ம ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் எதிர்பார்க்கறோம் அப்படின்னா அயன்டும் சேம் 60+ ஃபேண்டசி பாயிண்ட் இந்த மாதிரி தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சம்டைம்ஸ் தேவநாக் பிரைமரி ரைடராக கொஞ்சம் அதிகபட்ச ரைடிங் போறதுனால ஒரு 60ங்கிறது ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா தேவநாக்கு தான் சுமாலிக்கு ட்ரை பண்ணுவோம், இம்பார்ட்டன் கொடுத்து பார்ப்பாங்க. அந்த இடத்துல தேவநாக்கு வேணா அயனை கொடுக்குறதா இருந்தாலும் தாராளமா அயனுக்கு வந்து நீங்க இம்பார்ட்டன் கொடுத்து பார்க்கலாம். இதுல சந்தீப் இருந்து ஒரு 3 டச் பாயிண்ட்டும் சப்ஜெக்ட் பிளேயரா இருக்கு சுதாகர். சோ சம்டைம்ஸ் சப்ஜெக்ட் பிளேயர் உள்ள கொண்டு வந்துடுறாங்க, ரைடர்ஸ் எல்லாம் வெளியே போயிட்டாங்கன்னா அந்த சப்ஜெக்ட் பிளேயர் உள்ள வந்துடுறாங்க. வந்துட்டும் ஒரு 3 டச் பாயிண்ட் இல்ல 2 டச் பாயிண்ட் ஒரு போனஸ் சம்திங் டேக்ஸ் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துட்டு தான் போறாரு இல்லையா, பாயிண்ட்ஸ் இல்லாம அவர் வந்து வெளியே போறது கிடையாது. சோ அப்படி இருக்க பட்சத்துல சுதாகருக்கு நம்ம ஒரு 3 டச் பாயிண்ட் அப்படிங்கிறத ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்ப இதுல ரைடர்ஸ் யார் யாரு அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபேண்டசி பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கறத பார்த்துட்டோம். இதுக்கு என்ன மாதிரி டிஃபெண்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் பாத்தீங்கன்னா இதுல பிரைமரி ரைடர் தேவநாக் வந்து ரைட் ரைடர் இருக்கனால லெப்ட் கார்னர்ல இருக்கக்கூடிய ஃபைசல் அட்ராஜிக்கு தான் அந்த ரைடிங் பண்ணி போவாரு. செகண்ட் ரைடர் அயன், லெப்ட் ரைடர் இருக்கனால ரைட் கார்னர்ல நிதிஷ்குமார். சோ இவங்க 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா பிரைமரி ரைடரா இருக்கணும், செகண்ட் ரைடரா இருக்கணும், ஆப்போசிட்ல 2 பேருக்குமே இவங்களுக்காக ஃபேண்டசி வந்து கொடுக்க வராங்க. அதாவது தேவநாக் ரைட் ரைடர் இருக்கனால லெப்ட் கார்னர்ல இருக்கக்கூடிய சுசில் ஃபைசல் அட்ராஜிக்கு தான் வந்து பாடி போவார். சோ அப்படி இருக்கும்போது ஃபைசல் அட்ராஜில் ஒரு இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. செகண்ட் ரைடர் அயன் லெப்ட் ரைடர் இருக்கனால ரைட் கார்னர்ல பாடி போறதுனால நிதிஷ்குமார் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. அதர்வைஸ் சந்தீப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரைட் ரைடரா இருக்காரு, அவர் வந்து லெப்ட் கார்னர்ல போறாரு. அதாவது பாட்னா பேட்டிஸ்ல இருக்கக்கூடிய ரைடர்ஸ்ல 4 ரைடிங் இல்ல ஆப்ஷன்ஸ்ல 2 ரைடர் ரைட் ரைடர் 2 ரைடர் லெப்ட் ரைடர் இருக்கனால 2 கார்னருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. பெங்கால் வாரிஸ் இருக்கக்கூடிய டிஃபெண்டர்ஸ் ஃபைசல் அட்ராஜில் இருக்கட்டும், நிதின்குமார் ஆகட்டும், ஆவரேஜா 3 டேக்கல்ஸ் அப்படிங்கிறத 2 பேர்கிட்ட இருந்து நம்ம தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு 3 டேக்கல்ஸ் வந்து ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல யாருக்கு டிஃபெண்டர்ல கவர் பண்ற வயசுல யாருக்கு கம்பல்சரி ஒரு ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மயூர் அக்ரம். சோ இதுல சப்ஜெக்ட் பிளேயரை சம்டைம்ஸ் உள்ள கொண்டு வரல அப்படின்னா நிதிஷ்குமார் நம்ம ஒரு 2ல இருந்து ஒரு ஆவரேஜா 3 சோ இந்த மாதிரி டேக்கல்ஸ் எதிர்பார்க்கலாம். பிரவீன் தாக்கூருக்கு பெருசா ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகாது. இதுல சப்ஜெக்ட் பிளேயர் இருந்தாலும் இல்லைனாலும் ஃபைசல் அட்ராஜலி அண்ட் மயூர் அக்ரம் இவங்க 2 பேருக்குமே ஃபேண்டசி வேல்யூ நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆகும். சோ மயூர் அக்ரம் நம்ம ஒரு 3 டேக்கல்ஸ் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஃபைசல் அட்ராஜல் நம்ம ஒரு 4 டேக்கல்ஸ் அப்படிங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்ப ஃபைசல் அட்ராஜல் நம்ம ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட் ஆவரேஜா வச்சுக்கலாம். மயூர் அக்ரம் நம்ம ஒரு 60, நிதிஷ்குமார் நம்ம ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட். சோ இந்த மாதிரி அசோசியேஷன் எதிர்பார்க்கலாம். பிரவீன் தாக்கூர் நம்ம ஒரு 20. சோ இந்த மாதிரி தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சம்டைம்ஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, இப்போ 2 டீம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வைஸ்ல சுமால் லீக்ல யார் இம்பார்ட்டன்ட் பிளேயர், கிராண்ட் லீக்ல யார் இம்பார்ட்டன்ட் பிளேயர் பாத்துக்குவோம். இதுல சுமால் லீக் ட்ரை பண்ணுவோம். நிதின்குமார் மஸ்ட் ட்ரை ஆப்ஷன், சுசில் காம்பர் அதாவது ஃபர்ஸ்ட் பிளேயர் ஆப்ஷன்ல நிதின்குமாரும், செகண்ட் பிளேயர் ஆப்ஷன்ல சுசில் காம்பர்,
தேர்ட் பிளேயர் ஆப்ஷன்ஸ்ல ஃபைசல் அட்ராஜலி, ஃபோர்த் பிளேயர்ல மயூரா கடம். ஸோ இந்த 4 பிளேயருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. இதுல 5th பிளேயர் ஆப்ஷன் நீங்க பெங்காலதேஷ்ல ஒருத்தர் எடுக்கிறீங்க அப்படின்னா நிதிஷ்குமார் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்ல மணிந்தர் சிங்க்கு வந்து நீங்க ஒரு எப்பால் வந்து கொடுத்து பார்க்கலாம். இதுல நான் சுசில் காம்பருக்கு வந்து நான் ஒபேட் பண்றேன், ஸ்மால் கேட் ட்ரை பண்ற போது சுசில் காம்பருக்கு வந்து நான் பிக் பண்ணல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிதின்குமார், மயூரா கடம், ஃபைசல் அட்ராஜலி அண்ட் நிதிஷ்குமாரை பிக் பண்ண அப்படின்னா மணிந்தர் சிங். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நீங்க ஸ்மால் லீக்ல பிக் பண்றது ரொம்பவே பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். அதே பாட்னா பேரடைஸை பொறுத்த வரைக்கும் தேவநாக் அல்லது அயன் 2 பேர்ல எனி ஒன் பிளேயர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அங்கித் அண்ட் தீபக் சிங், இந்த 3 பிளேயர் ஆப்ஷன்ஸ்ல நீங்க பாட்னா பேரடைஸ் பிக் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல இந்த பாட்னா பேரடைஸ் 4 பேரை பிக் பண்ண நினைச்சீங்கன்னா அயன், தேவநாக், தீபக் சிங் அண்ட் அங்கித் இந்த 4 பேர் சுற்றுலா பிளேயர் வந்திருப்பாங்க. இல்ல தேவநாக்ல சரி பாட்னா பேரடைஸ் 3 பேர் தான் பிக் பண்ண வச்சீங்கன்னா அயன் அல்லது தேவநாக் இந்த 2 பிளேயர்ல எனி ஒன் பிளேயரும், தீபக் சிங் அண்ட் அங்கித் இந்த 3 பிளேயர் ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்மால் லீக்ல நீங்க ட்ரை பண்ணும்போது. அதே கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல தேவநாக் 1, அயன் 2, தீபக் சிங் 3, அங்கித் 4. நீங்க இதுல 2 பிளேயர்ல எனி ஒன் பிளேயரை பிக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலும் பிக் பண்ணிக்கீங்க 5th பிளேயர் ஆப்ஷன்ஸ்க்கு. நான் வந்து இந்த 2 பிளேயர்ல பெருசா ஆப்ஷன் டீம்ல கூடிய எல்லாமே ரைட் ரைடர் இருக்காங்க, லெஃப்ட் ரைடர் யாருமே இல்லாதனால பெரிய ஃபேண்டசி பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. சோ இந்த நான் 3 பிளேயருமே நான் வந்து ஒபேட் பண்றேன். நீங்க வேணா கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது நீங்க சுபம் சிண்டேக்கு வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதர்வைஸ் மத்த பிளேயர் வந்து சூட்டபிளா வந்து இருக்க மாட்டாங்க. அடுத்ததா பெங்கால் வாரிசு கூடிய கிராண்ட் லீக்ல யாராவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபைசல் அட்ராஜலி, செகண்ட் ஆப்ஷன் நிதின்குமார், தேர்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா மயூரா கடம், ஃபோர்த் ஆப்ஷன் சுசில் காம்பர்க் அண்ட் மணிந்தர் சிங் இந்த 2 பிளேயர்ல எனி ஒன் பிளேயர் ஆப்ஷன். அடுத்ததா நிதிஷ்குமார் வந்து 5th பிளேயர் ஆப்ஷன். சோ இந்த மாதிரி பிளேயிங் ஆப்ஷனா மல்டிபிள் டைம் நீங்க கிராண்ட் லீக்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல கேப்டன்ஸ் கார்டு கொடுக்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதின்குமார் கேப்டன்ஷிப்புக்கு நல்ல ஒருத்தவ பிளேயர் வந்திருப்பாரு. கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்ணும்போது ஃபைசல் அட்ராஜலி அண்ட் மயூரா கடம் 2 பிளேயர் எனி ஒன் பிளேயருக்கு நீங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அல்லது கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இந்த டீம்ல ஸ்மால் லீக்ல வேற யாராவது பிளேயருக்கு நீங்க கேப்டன் கொடுக்க முடியாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்கலாம், பட் ரொம்ப ஒரு ரிஸ்கா வந்து போயிடும். நீங்க வேணா நிதின்குமார் ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்குறேன், இதுல வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வேணா நான் ஸ்மால் லீக்ல வேற ட்ரை பண்ண நினைச்சீங்கன்னா மணிந்தர் சிங் அல்லது சுசில் காம்பருக்கு வந்து நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, பாரத பாட்னா பேரடைஸை பொறுத்த வரைக்கும் தேவநாக் அல்லது அயன் 2 பேர்ல எனி ஒன் பிளேயருக்கு ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது நீங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல இதுல நான் வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்கித் கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் சூட்டபிளான பிளேயர் வந்திருப்பாரு. தீபக் சிங்க்கு இந்த மேட்ச் ஒரு 2-3 மேட்ச் ஆச்சும் கிராண்ட் லீக்ல ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.